நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். SRC வழக்கு எல்லா 7 குற்றச்சாட்டுகளிலும் டத்தோஸ்ரீ நஜீப் குற்றவாளி என கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஜாலோர் கமிலாங்கை பறக்கவிடும் பழக்கம் மலேசியர்களிடையே பண்பாடாக வேரூன்ற வேண்டும். SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு சொந்தமான 4 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் நிதியை உட்படுத்திய ஊழல் வழக்கில் சுமத்தப்பட்ட எல்லா 7 குற்றச்சாட்டுகளிலும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் குற்றவாளி என கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 67 வயது டத்தோஸ்ரீ நஜீப்பிற்கு எதிராக சுமத்தப்பட்ட அரசு தரப்பின் குற்றச்சாட்டுகள் மீதான ஐயங்களை களையும் ஆதாரங்களை முன்வைப்பதில் தற்காப்பு தரப்பு தோல்வி கண்டதாக நீதிபதி முகமது நஸ்லான் கசாலி தெரிவித்தார். 1MDB மேம்பாட்டு நிறுவனத்தின் துணை நிறுவனமான SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு சொந்தமான 4 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் நிதியை மோசடி செய்ததாக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை தனது 67வது பிறந்த நாளை கொண்டாடிய டத்தோஸ்ரீ நஜீப்பின் வழக்கில் வழங்கப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பு மலேசிய நீதித்துறையின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். 2009 2018 ஆண்டு வரை மலேசியாவின் 6வது பிரதமராக பதவி வகித்த டத்தோஸ்ரீ நஜீப் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட நாட்டின் முதல் பிரதமராவார். 3 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகளும் 3 கள்ள பண பரிமாற்ற குற்றச்சாட்டுகளும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஒரு குற்றச்சாட்டும் SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நிதியை மோசடி செய்ததாக ஒரு குற்றச்சாட்டும் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டன. 2018 ஆண்டு ஜூலை 4 தேதி பதிவான அக்குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 2019 ஆண்டு ஏப்ரல் 3 தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வந்தன. தொடக்கத்தில் அரசாங்க தரப்பில் முன்னாள் சட்டத்துறை தலைவர் டொமி தாமஸ் தலைமை வகித்தார். எனினும் தற்போது அத்தரப்பில் DPP டத்தோ V சிதம்பரம் தலைமையேற்றுள்ளார். பெக்கான் நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோஸ்ரீ நஜீப் சார்பில் தான்ஸ்ரீ முஹம்மது ஷாஃபி அப்துல்லா தலைமையின் கீழ் 11 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற விசாரணையின் போது வாதாடினர். 104 நாட்கள் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் 96 பேர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 57 பேர் அரசாங்க தரப்பு சாட்சிகளாவர். எஞ்சியவர்கள் டத்தோஸ்ரீ நஜீப் தரப்பு சாட்சிகளாவர். இவ்வேளையில் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்படுவதை முன்னிட்டு கோலாலம்பூர் நீதிமன்றத்தின் 2 முதன்மை நுழைவாயில்கள் உட்பட சுற்றியுள்ள பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியிருக்கின்றது. நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். கோலாலம்பூர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியில் காணப்படும் பொதுமக்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றும்படியும் முகக்கவசத்தை அணியும்படியும் போலீஸ் ஒலிபெருக்கிகள் வாயிலாக அறிவுறுத்தி வருகின்றது. பெக்கான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ நஜீப்பின் ஆதரவாளர்களான சுமார் 1000 பேர் காலை 5:45 தொடங்கி நீதிமன்ற வளாகத்திற்குள் கூடத் தொடங்கினர். பெக்கானிலிருந்தும் சீனியிலிருந்தும் 20 பேருந்துகளில் டத்தோஸ்ரீ நஜீப்பின் ஆதரவாளர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக அறிய வருகிறது. சிறப்பு அட்டையை வைத்திருந்த நிருபர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட செய்தியாளர்கள் மட்டுமே செய்தி சேகரிப்புக்காக நீதிமன்றத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டனர். ஜாலோர் கமிலாங்கை பறக்கவிடும் பழக்கம் சுதந்திரத்தை நீண்ட காலமாக அனுபவித்துள்ள மலேசியர்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் பண்பாடாக வேரூன்றியிருக்க வேண்டும். ஜாலோர் கமிலாங் நாட்டின் சின்னத்தை குறிக்கும் வெறும் துணியல்ல, மாறாக தேசிய கொடியானது நாட்டின் சுதந்திரத்தையும் மாண்பையும் பிரதிபலிக்கும் முக்கிய அடையாளம் என பிரதமர் தான்ஸ்ரீ முய்டின் யாசின் தெரிவித்தார்.
ஜாலூர் கமிலாங்கை பறக்க விடுவதற்கு தேசிய மாத கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் தொடங்கும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. மாறாக பெருமை வாய்ந்த ஜாலூர் கமிலாங்கை மலேசியர்கள் ஆண்டு முழுவதும் மனதார பறக்கவிட வேண்டும். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மலேசியரிடமும் வெளிப்படும் போதுதான் சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை மக்கள் உளமாற புரிந்து வாழ்வதாக பொருள்படும் என தான் ஸ்ரீ முஹிடின் கூறினார். தேசிய மாத கொண்டாட்டத்தையும் ஜாலூர் கமிலாங்கை பறக்கவிடும் இயக்கத்தையும் ஒரு சேர தொடக்கி வைத்து உரையாற்றிய போது தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் இதனை தெரிவித்தார். அந்நிகழ்ச்சியில் தொடர்பு பல்லூடக அமைச்சரும் 2020 தேசிய தினம் மலேசிய தின கொண்டாட்டங்களின் செயற்குழு தலைவருமான டத்தோ சைஃபுடின் அப்துல்லாவும் கலந்து கொண்டார். மலேசியா பிரிஹாத்தின் அல்லது பரிவுமிக்க மலேசியா என்பதே இவ்வாண்டுக்கான தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டங்களின் கருப்பொருளாகும். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் ஒட்டுமொத்த மலேசியர்களையும் ஒன்றிணைக்கும் அரசாங்கத்தின் நம்பிக்கைக்கு பொருத்தமாக அந்த கருப்பொருள் அமைவதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். பிரிஹாத்தின் எனும் சொல் மலேசிய குடிமக்களின் பொருளாதாரம், சமூக நலன், வாழ்வாதாரம் ஆகிய அம்சங்களை உட்படுத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை பறைசாற்றுகின்றது. பரிவுமிக்க மலேசியா உணர்வின் வெளிப்பாடு முன்னிலை பணியாளர்கள் மத்தியில் மட்டும் காணப்படவில்லை. கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் களம் இறங்கிய பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த மக்களும் போற்றுதலுக்குரிய வீரர்களே என தான் ஸ்ரீ முஹிடின் புகழாரம் சூட்டினார். இன, சமய, அரசியல் கொள்கைகள் வேறுபாட்டை கருதாமல் உதவிகளையும் ஆதரவையும் வழங்க பலரும் முன்வந்தனர். நெருக்கடியான தருணத்திலும் மலேசியர்களால் ஒன்றுபட முடியும் என்பதை நிரூபிக்கும் மிகச்சிறந்த அறிகுறி இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட்-19 கொள்ளை நோய் பரவல் ஓய்ந்த பின்னரும் மலேசியர்களிடையே மலேசியா பிரிஹாத்தின் உணர்வு வெளிப்பட வேண்டும். நாட்டை மீட்சியுற செய்வது உட்பட மக்களின் சிறந்த வாழ்வுக்கு வழிவகுக்கும் திட்டங்கள் வெற்றி பெற அது அவசியம். மலேசியர்களிடையே நல்வாழ்வு, நல்லிணக்கம், ஐக்கியம் உள்ளிட்ட அடிப்படை கூறுகள் மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்னும் சிந்தனையும் வேரூன்ற வேண்டும் என்றார் அவர். இவ்வேளையில் 2020 தேசிய தின மாத கொண்டாட்டத்தையும் ஜாலூர் கமிலாங்கை பறக்கவிடும் இயக்கத்தையும் ஒரு சேர தொடக்கி வைக்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியை முன்னிட்டு புத்ராஜயா பர்டானா சதுக்கம் விழா கோலம் பூண்டிருந்தது. தேசப்பற்று உணர்வின் வெளிப்பாட்டை அந்நிகழ்ச்சி பறைசாற்றியது. இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கு ஏற்ப வரையறுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றி குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாடு கோவிட்-19 பெருந்தொற்றை எதிர்கொண்டிருக்கும் இத்தருணத்தில் முன்னிலை பணியாளர்களின் அர்ப்பணிப்பை மறப்பதற்கில்லை. சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட அரசாங்க துறைகளின் உயர்நிலை தலைவர்களுடன் முன்னிலை பணியாளர்களும் இடம்பெற்றனர். சரவாக் கூச்சேங்கில் அடையாளம் காணப்பட்டிருக்கும் சந்தோசா தொற்று பகுதியுடன் தொடர்புடையவர்களும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களும் தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்றனர். அம்மாநிலத்தில் அதிகரித்து வரும் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை சுகாதார அமைச்சு தீவிரப்படுத்தி வருவதாக அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா மக்களவையில் தெரிவித்தார். கடந்த ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையில் சந்தோசா தொற்று பகுதியுடன் தொடர்புடைய ஏறக்குறைய 680 பேரை அமைச்சு அடையாளம் கண்டிருப்பதாக அவர் சொன்னார். அவற்றில் 21 பேர் தொற்றுக்கு இலக்கான வேளை 587 பேருக்கு அத்தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 72 பேர் தொடர்ந்து பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கின்றனர். தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 21 பேரில் 16 பேர் சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் ஆவர். 2 அரசாங்க மருத்துவமனைக்கு தேவையான உபரி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறுவனம் ஒன்றின் பணியாளர்கள். மேலும் ஒரு நோயாளியுடன் தொடர்பில் இருந்த 2 அப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கூச்சிங்கில் குறிப்பாக சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட சந்தோசா பகுதியில் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு வரைந்திருக்கும் திட்டம் குறித்து ஸ்தம்பின் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா பதிலளித்தார். மலேசிய தீயணைப்பு மீட்பு துறையில் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தகுதிக்கான நிபந்தனைகளிலும் நுழைவுக்கான தேர்வுகளிலும் ஒரு சில தளர்வுகள் வழங்கப்படும். அந்த சீருடை பணியாளர் படையில் இணைவதற்கு மேலும் அதிகமான பெண்களை ஈர்க்கும் முயற்சியாக அந்நடவடிக்கை அமைகிறது என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமாருடின் தெரிவித்தார்.
தற்சமயம் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையில் 5 விழுக்காடாக இருக்கும் பெண் அதிகாரிகளுக்கான இடஒதுக்கீட்டை 10 விழுக்காடாக அதிகரிக்க அமைச்சு இலக்கு நிர்ணயித்திருக்கின்றது. உடல் சார்ந்த கடுமையான தேர்வுகளில் தளர்வு வழங்குவதற்கும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு வழிகாட்டி வெளியிட்டிருக்கிறது. மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையில் மகளிர் அதிகாரிகள் உறுப்பினர்களை உட்படுத்திய பணிகள், பொதுவில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சிறார்களுக்கும் ஆலோசனை வழங்குவது, பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு அவசர சேவையை வழங்குவது, நிர்வாகம் ஆகியவற்றை உட்படுத்தியிருக்கும் என ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். தீயணைப்பு துறையில் அதிகாரிகள் மத்தியில் குறிப்பாக பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்து பாத்தாங் லூப்பார் உறுப்பினர் டத்துஸ்ரீ ரோஹானி அப்துல் காரிம் கேள்வி எழுப்பினார். அதற்கு மறுமொழி அளித்த ஜுரைடா கமருடின், நிர்வாக பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டிருக்கும் அதிகாரிகளில் 10 விழுக்காட்டினர் மகளிர் என்பதுடன் தீயணைப்பு மீட்பு நிலையங்களின் தலைவர் பொறுப்புக்கு இதுவரை 8 பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சொன்னார். 14 நாட்களுக்கு வீட்டில் கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ளும் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தொற்று பரவலை தடுக்க வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என மீண்டும் நினைவூட்டப்படுகின்றது. அதே சமயம் வீட்டிலுள்ள குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அவர்கள் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவுறுத்தினார். தனிமைப்படுத்திக் கொள்ளும் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் பிரத்யேக கண்காணிப்பு வளையத்தை கட்டாயம் அணிந்திருப்பதுடன் கோவிட்-19 பரிசோதனையையும் முறையாக மேற்கொள்ள வேண்டும். மீறுவோருக்கு 1000 ரிங்கிட் அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் எச்சரித்தார். Kerajaan amat memandang serius kepada insiden-insiden ketidakpatuhan SOP kuarantin di rumah yang telah menyebabkan penularan jangkitan COVID-19 kepada ahli keluarga dan juga masyarakat sekeliling. Pegawai Kementerian Kesihatan Malaysia ataupun KKM bersama anggota PDRM akan membuat pemeriksaan spot check secara berkala yang melibatkan yang akan memastikan pematuhan SOP. 2ஆம் கட்ட கோவிட்-19 பரிசோதனையை மேற்கொள்ளாமல் இருக்கும் 2897 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவர். தனிமைப்படுத்தப்பட்ட நபர் என்பதை குறிக்கும் கோவிட்-19 சிறப்பு வளையத்தை அணிந்திருப்பவர்களை பொது இடங்களில் கண்டால் போலீசிடம் உடனடியாக தெரிவிக்கும்படி பொதுமக்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவதில் மக்கள் தொடர்ந்து அலட்சியம் காட்டினால் மலேசியாவை கோவிட்-19 வைரஸின் 3ஆம் அலை தாக்கும் என எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகரித்து வரும் புதிய தொற்று பரவலை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த தவறினால் அதுவே தொற்று சம்பவங்கள் உயர்வுக்கும் காரணமாக அமையும் என சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா எச்சரித்தார். மலேசியர்கள் SOP விதிகளை சரியாக பின்பற்றாத பட்சத்தில் நாடு கோவிட்-19 சுனாமியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த நெருக்கடியான தருணத்தில் தடுப்பு நடவடிக்கைகளே மிக முக்கியம் என டாக்டர் நூர் ஹிஷாம் வலியுறுத்தினார். Kluster-kluster yang baru ni ibaratkan sebagai bara yang sedang nak membakar. Kita ni kalau tak patuh ber-SOP sebagai bahan api. Jadi kalau bara berjumpa dengan bahan api akan merebak satu pembakaran yang besar. Jadi kes akan meningkat secara mendadak. ஒரே வாரத்தில் 2000 முதல் 3000 வரை தொற்று சம்பவங்கள் பதிவானால் மருத்துவமனைகளில் இடப்பற்றாக்குறை ஏற்படும். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் உருவாகும். எனவே முகக்கவசம் அணிவது, தூர இடைவெளியை கடைபிடிப்பது உள்ளிட்ட SOP நடைமுறைகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அந்த இரு நடைமுறைகளும் நாட்டில் தொற்று பரவல் சங்கிலியை 60 முதல் 70 விழுக்காடு வரை துண்டிக்க இயலும் என்பதை மெய்ப்பித்திருக்கின்றன. அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிகளை பின்பற்றினால் மட்டுமே இயல்பு வாழ்க்கையை தொடர இயலும் என்பதை மலேசியர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என டாக்டர் நூர் ஹிஷாம் அறிவுறுத்தினார்.
இதனிடையே ஓர் அடுக்கு அல்லது 2 அடுக்கு கொண்ட முகக்கவசம் கோவிட்-19 தொற்றிலிருந்து ஒருவரை பாதுகாக்காது என டத்தோ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா திட்டவட்டமாக கூறினார். தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோபோபிக் துணிகளிலான முகக்கவசத்தையே அணிய வேண்டும் என WHO உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டியும் கூறுகின்றது. அந்த 2 வகை துணிகளும் வைரஸ் தடுப்பு தன்மையை கொண்டவை. எனவே ஓர் அடுக்கு கொண்ட முகக்கவசத்தை மக்கள் பயன்படுத்துவதை அமைச்சு ஊக்குவிக்கவில்லை என்றார் அவர். துணி முகக்கவசமாக இருப்பின் அது 3 அடுக்குகளை கொண்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கி முகக்கவசத்தின் விலை 30 சென்ட் குறைக்கப்படுகின்றது. இதன் வழி முகக்கவசத்தின் சில்லறை விலை $1.50 $1.20 குறைக்கப்படுவதாக உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். மேலும் முகக்கவசத்தின் மொத்த விற்பனை விலை $1.45 $1.15 குறைக்கப்படுகின்றது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் கூடுதல் விலையில் முகக்கவசங்களை விற்கக்கூடாது என டத்தோ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் முகக்கவசங்களின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பது உறுதி செய்யப்படும். அதே சமயம் அதன் விலையை குறைக்கும் அவசியம் மீதான ஆய்வும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். தலைநகர் KL சென்ட்ரலில் மலேசிய விற்பனை பெருவிழாவை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசிய லீக் காற்பந்தாட்ட போட்டி வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி தொடங்க உள்ள லீக் போட்டியை எதிர்கொள்ள பஹாங் அணி முழு தயார் நிலையில் உள்ளது. குழு நிலையிலான பயிற்சி தொடங்கப்பட்டதில் இருந்து முழு ஒத்துழைப்பு வழங்கி அவ்வணியினர் உற்சாகத்துடன் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அதன் பயிற்றுனர் டோலா சாலே தெரிவித்தார். 3 வார பயிற்சிக்கு பிறகு அனைத்து விளையாட்டாளர்களும் தங்கள் உத்வேக தரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் முனைப்பில் உள்ளனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவினால் 3 மாதம் அவர்கள் எந்த ஒரு பயிற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பதால் போட்டியில் விளையாட்டாளர்கள் சிறந்த அடைவு நிலையை பெறுவதை உறுதி செய்ய டோலா சாலே தீவிர பயிற்சிகளை வழங்கி வருகிறார். தற்சமயம் அவ்வணியின் 3 விளையாட்டாளர்கள் காயங்களுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வந்தாலும் அது அணியின் தயார் நிலையை பாதிக்காது என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். JDT அணியுடன் களத்தில் இறங்குவதற்கு முன்னதாகவே அம்மூன்று விளையாட்டாளர்களும் குணமடைந்து விடுவார்கள் எனும் எதிர்பார்ப்பையும் அவர் வெளியிட்டார். உடல்நிலை பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ள அம்மூவர் அணி தலைவர் டிக்சன் வக்கேமே, இவான் கார்லஸ், மத்திய திடல் ஆட்டக்காரர் ஜுஹைர், ஐசாட் முகமது நஸ்ரி ஆகியோர் ஆவர். முன்னாள் தேசிய தடகள வீரர் N. சண்முகநாதன் 90களில் பல அனைத்துலக போட்டிகளில் தடம் பதித்தவர். கோர விபத்தொன்றில் சிக்கியதால் மறதி பாதிப்புக்கு ஆளானார். நாட்டின் தடகள விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என தாம் கொண்டிருந்த கனவை நனவாக்க இன்றும் காத்திருக்கின்றார் N. சண்முகநாதன். 1998ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் போது 3000 மீட்டர் தடையோட்ட பிரிவில் 8 நிமிடம் 59.10 வினாடி நேரத்தை பதிவு செய்து புதிய தேசிய சாதனையை படைத்தவர் N. சண்முகநாதன். தற்போது 45 வயதை எட்டியுள்ள அந்த முன்னாள் ஓட்டப்பந்தய வீரர் விளையாட்டுத் துறையிலிருந்து ஓய்வு பெற்று 18 ஆண்டுகள் ஆகின்றன. இருப்பினும் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய பசிபிக் மாஸ்டர் கிண்ண வெற்றியாளர் போட்டியில் பங்கெடுத்து 3 தங்கப் பதக்கங்களையும் 1 வெள்ளி பதக்கத்தையும் வென்று விளையாட்டுத்துறை மீது தான் கொண்டிருக்கும் பற்றை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தார். இன்னமும் நாட்டிற்கு நற்பெயரை பெற்றுத்தரும் வாய்ப்பை எதிர்பார்த்து தாம் காத்திருப்பதாக N. சண்முகநாதன் குறிப்பிட்டுள்ளார். RTM TV 1 ஒளியேறிய பிளானட் சுக்கான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் N. சண்முகநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். இரவு மணி 7:30க்கு TV 2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.